இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தர் ரேவதிக்கு பெரிய கண்ட இருக்கிறதா சொன்னாரா? ஆமாங்க, இங்க கல்யாண நாள் அன்னைக்கு ரேவதிக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு எது வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ரேவதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது தான் மனசுல ஓடிட்டே இருக்கு. சகல, நீ ரேவதி மேல அன்பா பாசமா இருக்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும்பா. ஆனா நீ இந்த மாதிரி விஷயத்துல நம்புறாள் இல்லையப்பா. அப்படி இல்லைங்க, அந்த சித்தர் எங்க 2 பேர் பேரையும் கரெக்டா சொன்னாரு, எங்க கல்யாண நாளும் கரெக்டா சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னதை எப்படிங்க நம்பாம இருக்க முடியும்? சகல, இந்த விஷயம் ரேவதிக்கு தெரியுமாப்பா? தெரியாதுங்க. அவர் என்கிட்ட சொல்லும் போது அவ கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு இருந்தா. அவகிட்ட இதெல்லாம் சொல்லி அவன் நிம்மதியும் கிடைக்க வேண்டாம் தான் நான் எதுவும் சொல்லாம விட்டுட்டேன். சகல, நீ சொல்லாம விட்டதாப்பா சரி. சித்தர் சொன்னதுனால எல்லாமே அப்படியே நடக்கணும்னு இருக்கான்னு சில இது நடக்காம கூட போடலாம்ப்பா. அப்படி தப்பா எதுவும் நடக்கலன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க. ஆனா சித்தர் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கிறப்போ ரேவதி பத்தி சொன்னதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்குங்க. ஏங்க, இதை நீங்க வீட்டுல யார்கிட்ட சொல்லிடாதீங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டப்பா, சொன்னா எல்லாரும் பயப்படுவாங்க. உங்ககிட்ட அதை பத்திலாம் சொல்லி உங்களுக்கு கவலைப்பட வச்சுட்டேன், சாரிங்க. என்ன சகல இப்படி சொல்ற? ஏப்பா, உனக்கு ஒரு பிரச்சனை அது எனக்கு வந்த பிரச்சனை இல்லையாப்பா? சகல, எனக்கு பிரச்சனை வந்தப்பெல்லாம் நீ ஒதுங்கி போலையப்பா, அதை தீர்த்து தானே வச்ச. ஏப்பா, இந்த விஷயத்துல நான் உனக்கு துணையா இருப்பேன்ப்பா. இங்க பார்ப்பா, நீங்க 2 பேருமே நல்லவங்க. உங்க 2 பேர் நல்ல மனசுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். இங்க பார்ப்பா, நம்ம எல்லாத்துக்கும் மேல கடவுள் இருக்காரு, அவர்கிட்ட வேண்டிக்க ரேவதிக்கு எந்த ஆபத்தும் வராது. கல்யாண நாள் அன்னைக்கு மட்டும் ரேவதியை கூடவே இருந்து பாத்துக்கப்பா. நீங்க 2 பேரும் 100 வருஷம் சந்தோஷமா வாழ்வீங்கப்பா. ரேவதிக்கு எதுனா ஒண்ணுன்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது. சகல, நீ இவ்வளவு மன வருத்தத்தோட பேசி நான் பார்த்ததே இல்லை சகல. கவலைப்படாத சகல, ரேவதிக்கு எதுவும் ஆகாது. கடவுள் நல்லவங்களை கைவிட மாட்டார்ப்பா, தைரியமா இரு.